let's start the session. First of all okay தானே? Settle down ஆ? எனக்கு இது இஷ்யூ இருக்கா? ஓகே guys, super, right. ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா, இன்னையோட ஜாவாஸ்கிரிப்ட் முடியுது, ரைட்டா? ஸோ லாஸ்ட் செஷன் இன்னைக்கு ஆக்சுவலாக சீக்கிரம் முடிக்க வேண்டியது, நடுவில் வர முடியல. அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு நிறைய டாஸ்க் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், லைக் நிறைய அசைன்மெண்ட்ஸ் மாதிரி, ரைட்? அது வெல் த்ரூவாக போகுதுன்னு நினைக்கிறேன். அதில் எதுவும் டவுட்ஸ்னா இருந்தாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகேவா? இன்னைக்கு ஒரு மெயினான கான்செப்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா, லைக் நீங்கள் வந்துட்டு நான் ரியாக்ட் சொல்லியிருந்தேன், அந்த ரியாக்டில் வந்துட்டு ஃபுல்லாக எப்படி எடுக்கணும் அந்த கான்செப்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். என்ன அப்படி ரியாக்டில் இருக்கும் அப்படின்னா, அந்த ப்ராசஸை நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ அது ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் காலை வச்சு மாறி மாறி எழுதுது. ஓகேவா? இது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், பட் கொஞ்சம் சின்ன கான்செப்டை பார்த்துட்டா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ 15 மினிட்ஸ் லேட் ஆனதுனால மேபி 8:15க்கு போக சான்ஸ் இருக்குது. பட் நெக்ஸ்ட் செஷன் இருக்கிறதுனால நான் பார்க்குறேன். அப்படி முடியலை அப்படின்னா 8 o'clock வரை முடிச்சிடுவோம். நாளைக்கு வேணாம், கோடிங்கை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நாளைக்கு ஐ தாட் இனி ஃபைனல் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் ப்ராஜெக்டே 3-2 இருக்கு, கன்ஃபார்மாக தெரியல. நாளைக்கு நான் வந்துட்டு கலர் சேஞ்சிங் வந்து எடுப்பேன். ஓகேவா? அதுக்கப்புறம் மேபி என்ன ப்ராஜெக்ட் வருதோ அதையும் எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மெயினான செஷன் தான் இது. ஓகேவா? இது நீங்கள் வந்து தியரியாக பார்த்தாலும் பெஸ்ட்டு, ப்ரோக்ராமெட்டிக்கலாகவும் பார்த்தாலும் பெஸ்ட்டு. ஓகேவா? ரைட். அப்படி என்ன இதில் இருக்கும் அப்படின்னா, அந்த சொன்னோம்ல நெஸ்டடாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் திரும்ப திரும்ப காலிங்கை வந்துட்டு தெளிவாக பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. லாகின் பண்ணால் ஒரு பட்டன் லாகின் ஆகும், ஆனால் அதுக்குள்ளே போனோன்னா எத்தனை பட்டன்ஸ் இருக்கும் கரெக்டாக? நீங்கள் இப்போ ஃபோனே எடுத்துக்கோங்க. ஃபோனில் லாகின் பண்ணுறேன், அந்த ஒரு பட்டன் அனுப்பிட்டோன்னா உனக்கு ஹோம் வரும், சர்ச் வரும், ரீல்ஸ் வரும், அப்புறம் அக்கௌண்ட் வரும், அப்புறம் சைடில் மெசேஜஸ் வரும், அப்புறம் செட்டிங்ஸ் வரும். இது எல்லாமே பட்டன்ஸ் தான் கரெக்டாக. ஒரு பட்டனுக்குள்ளேயே நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த பட்டன் ஃபஸ்ட்டு மெயின் பட்டன் யார்கிட்ட இருந்து வருது? லாகின்ங்கிற பட்டன் மூலியமாக தான். கரெக்டாக பாஸ்வேர்டும் யூசர் நேம் கொடுத்தா லாகின் ஆகி என்டர் ஆகி எல்லா ஒர்க் ஃபங்க்ஷன்ஸும் நடக்குது. கரெக்டாக நான் சொல்றதெல்லாம் வெப்புக்கு தான், பட் ஆப் வச்சு சொல்றேன். வெப்லயும் ஆப் பட்டன்ஸ் உண்டு, இதுலயும் உண்டு. மேபி இன்ஸ்டாகிராம் சில பேர் வெப்ல பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு சில பேர், அதனால நான் ஃபோன்ல சொல்றேன். ஓகேவா? அப்போ அவ்வளோ பட்டன்ஸோட கால்ஸும் ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்? லாகிங்கிற பட்டனுக்குள்ள இருக்கு. அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கால் ஆகணும். அது எப்பப்பெல்லாம் கால் ஆகணும்? அப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ரவுண்ட் அப் ஆகணும். புரியுதா? ஒரு கொலாப்ஸ் ஆன மோடுக்கு நம்மளுக்கு வருது. அந்த கொலாப்ஸா இருக்கக்கூடாதுங்கிறத தாண்டி தெளிவா நீட் அண்ட் கிளீனா பண்றதுக்கு தான் இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா இல்லை. நாளைக்கு சாரி, நம்ம ஃபியூச்சர்ஸ்ல வந்து ரியாக்ட்லேயோ இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்கும் போது யூஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? சரி, ஸோ அதுதான். அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன டெஃபினிஷன். ஸோ ஓவராலாக உங்களுக்கு என்ன கெஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைண்ட் அவுட் இருக்கா? அதில் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? அண்டர்ஸ்டாண்டபிள் தானே? பாத்திமா, ஓகே. அதர் தன் தட், முக்கியமாக லட்சணா, சூப்பர்டா, சூப்பர், ரைட். So in JavaScript, a higher order function is a function that can accept other function as arguments, return functions, or both. They enable abstraction, composition, and creation of more flexible and reusable code. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனை வச்சுக்க முடியும் அண்ட் என்ன சொல்லுங்க, ரிட்டர்ன் இன்னொரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது அதை வச்சுட்டு திரும்ப அதுக்கப்புறம் இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம்ல, பேராமீட்டர் சொல்லி அதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா ரெண்டையுமே அட் அ டைம்ல பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டா? And then they enable abstraction, compositions and the creation of more flexible and reusable. இது என்ன அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ஷன், காம்போசிஷன்ஸ் ஒரு கம்பைனான ஒரு பொசிஷன் இது ஹேண்டில் பண்ணும். அண்ட் தென் ரீயூசபிள் கோடா, ஃபங்க்ஷன்னாலே அப்படிதான். ஒன்ஸ் நீ எழுதிட்ட அப்படின்னா தேவைப்பட்டு கால் பண்ணா போதும், அது அக்செப்டபிளா ரன் ஆகி போகும். அதுதான். ரைட்டா? Next, what is higher order function in JavaScript? It is a function that can accept a function as one of its parameter
and it can also return a function as its return value, or it can do both return as well as accept a function. இப்போ அதே தான் சொல்லியிருக்காங்க, பேராமீட்டரை வாங்கிக்கும், இல்லை ரிட்டர்ன் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா அதோட வேல்யூ எடுத்து பண்ணும், இல்லைனா போத் ரெண்டையுமே ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ் கேன் ஆல்சோ டேக் as well as return other type of values, but it either has to take a function as a parameter or return a function as its return value with it can be declared using any syntax available in JavaScript to declare a function. So JavaScriptல எந்த syntax வச்சுனாலும் நீ functions மாத்தி எழுதிக்கலாம். அண்ட் பேராமீட்டர்ஸை கரெக்டாக அதை அலைன்டான ஒரு பொசிஷன்ல ரெஸ்பெக்டிவா போய் உட்காந்துக்கும். ஓகேவா? அது எப்படிங்கிறது ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வரும், அதை பாருங்க. கரெக்டாக ஃபைன். இந்த எக்ஸாம்பிள் தான். இங்க நீ நல்லா பாரு, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கால் பண்ணியிருக்க. கால்லே வந்து ரெண்டா சொல்லியிருக்கேன். ஸோ 3 and then 53 அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெண்டு ஃபங்க்ஷன் கால் பண்றேன். ஓகேவா? ஸோ கைஸ் ஒன் மினிட். ஓகே கைஸ், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத கால் பண்ணியிருக்கேன். ஆனால் காலிங்கில் நீங்கள் வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நம்ம சிங்கிள் ப்ராக்கெட்ல எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுவோம். கரெக்டாக ஏ கமா பினாலும் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள ஏ கமா பியில் என்ன நம்பரோ அப்படிங்கிற ஒரே ப்ராக்கெட்டில் தான் இது வரும் போடுவோம். பட் இங்கே ரெண்டு ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரதான் ஃபங்க்ஷன் கால். ஓகேவா? ஆனால் அப்படி இன்னொரு ப்ராக்கெட் என்னன்னா, இது இன்னொரு ஃபங்க்ஷன் மேபி கால் பண்ணா இதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் 3 அப்படிங்கிறத கால் பண்ணி இந்த 3 நேரா ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனுக்கு போகும். எப்படி போய் இது 3a போய் உட்காரும். ஓகேவா? ஓகே ரைட், ஏல போய் உட்காந்து இப்போ கர்லி ப்ராசஸ்க்குள்ள வரும். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன், திரும்ப ஃபங்க்ஷன் ஒன்று ரிட்டர்ன் பண்றேன், அதுக்குள்ள பிஏ வச்சிருக்கேன். அப்போ அந்த 53 என்ன ஆகும்னா, இங்க ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு பேராமீட்டர் இருக்கு, ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் வேணும் அப்படின்னா இந்த பேராமீட்டரை ஆட்டோமேட்டிக்கா எடுத்துட்டு போய் உள்ள உட்காந்துரும். console.a star b னா a யாரு 3, b யாரு 53, ஸோ 159 அப்படிங்கிற அவுட்புட் வந்துடும். இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆக்சுவலா இதுவே ஒரு ஃபங்க்ஷன் தான், அதுக்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷனே ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். புரியுதா? அப்போ இந்த ரெண்டு ஒரே லைன்ல ரெண்டு கால் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு காலும் எப்படி ரெஸ்பெக்டிவா போய் உட்காந்துருக்கு பார்த்தியா? ஸோ இதுதான் வேல்யூவையும் வாங்கிக்குது, பேராமீட்டரையும் ஈஸியாக கெட் பண்ணிக்குது, ஒரு ஃபங்க்ஷனையும் ரிட்டர்ன் பண்ணிக்குது. ஸோ மூணுமே ஒரே இடத்துல நடக்குது. கரெக்டா? ஸோ இந்த 3 தான் இங்கே போய் உட்காரும். சில பேர் 53 போய் உட்காந்துருங்கிற மாதிரி சொல்லுவாங்க, பட் அது கிடையாது. ஓகேவா? நீங்க மேபி நான் இந்த கோடை மட்டும் இப்போவுமே உடனே ஆன் ஸ்பாட்லேயே வந்துட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருந்தேன். ஓகேவா? நாளைக்கு வந்துட்டு லேட் பண்ணிடக்கூடாதுல்ல, புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதுதான் மெயினான கான்செப்ட். இது புரிஞ்சா உங்களுக்கு ஈஸியாயிடும். போயிடும். இங்க நான் எழுதி வச்சிருக்கேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிடுவோமே. ஹையர் ஆர்டர் ரைட். ஸோ இதில் வந்துட்டு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஸோ இதில் நான் சும்மா ஒரு h2 வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ஹையர் ஆர்டர், இப்போ அதை வந்து ஆன் ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்துருவோம். நம்மளுக்கு வரும், எஸ் நம்மளுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேவா? ஸோ ரைட்,
இப்போ இந்த கோடை எழுதலாம். ஸோ இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எழுதுறேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கன்சோல் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் ஹையர் ஆர்டர். ஸோ இதுல போயிட்டு ஓகே, ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஓகேவா, கன்சோல் பண்ணியிருக்கேன், வந்திருக்கு. ரைட்டா? ஸோ எல்லாத்துக்கும் வியூ ஆகும்னு நினைக்கிறேன். எதுனா கூப்பிட்டுருங்க. ரைட்டா? ஓகே, சரி. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன் விச் இஸ் ஹையர்னு வச்சுட்டு அதில் இப்போ இப்போதைக்கு ஒன்றும் வாங்கலை. ஓகேவா? ரிட்டர்ன் ஃபங்க்ஷனில் இதில் பின்னு போட்டு வாங்கி இதில் கன்சோல் டாட் லாக் ஏ ஸ்டார் பி. ஓகேவா? இந்த பி ஏ வந்து இங்கே வச்சிருவோம், அவங்க எழுதுன மாதிரியே எழுதியிருக்கோம். ரைட்டா? சரி. இப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். ஹையர் அதுக்குள்ள ஜஸ்ட் 3ன்னு கூப்பிடுறேன். ஓகேவா? என்ன இருக்கு? ஒண்ணுமே வரல. ஏன்னா பிஏ வந்து நம்ம ஒண்ணுமே சொல்லல, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எதுவுமே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரிட்டர்னுக்குள்ள ஃபங்க்ஷன் எழுதிருக்கு, கீழே கன்சோல் டாட் லாக் தனியா பேராமீட்டர் கேக்குது. சரி, ஓகே, இப்போதைக்கு வேணாம், இதை அடிச்சிடும். ஸோ இங்கே கன்சோல் டாட் லாகில் ஏன்னு கேட்டோடனே என்ன இருக்கு? இந்த ஏ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி, அதாவது இந்த 3 போய் ஏல உட்காந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பிஏ வந்து ஒரு அசைன்டா வேல்யூ கொடுக்கல, ஆனா நாங்க ஒரு வேலை சொல்லியிருக்கேன். அப்போ நான் அந்த இடத்துல வந்துட்டு 4 கொடுத்தா நேரா 3 இருக்க இடத்துல ஏ போய் பி இருக்க இடத்துல 4 போய் கன்சோல் டாட் ஏ ஸ்டார் பி அப்படின்னா யார் வருவா? 3 4 சார் 12. இப்போ நான் இந்த இடத்துல கன்சோல் டாட் லாக்னு போட்டு ஏ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஏயோட வேல்யூ 3ன்னு வரும். அதே கன்சோல் டாட் லாக் போட்டு பிஏ பிரிண்ட் பண்ணேன்னா பியோட வேல்யூ 4ன்னு வரும். ஸோ புரியுதா அவுட்புட் என்னன்னு? ஸோ இந்த கான்செப்ட்ல தான் இது ரெண்டாவது. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி புரியுதுல? ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஃபங்க்ஷனை கூட்டுவேன். இதுதான் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஸோ இது அண்டர்ஸ்டாண்டபிளா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்லை திரும்ப நடத்தவா? பாத்திமா, சிக்கிமல், தர்ஷனா, மலேஸ்வரி, சரவணன். ஓகேவா? சூப்பர். தர்ஷனா அண்ட் மலேஸ்வரி ஓகேவா? திரும்ப நடத்தவா? ஓகே, நெட்வொர்க் இஷ்யூ. சரி, ரைட், ஓகே, பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஸோ இங்க இந்த கான்செப்டை தான் இதை மெயின் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன், ஒரு ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிக்க ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகி உள்ள போயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதே ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி தான், பட் சின்டாக்ஸ் வச்சு எழுதியிருக்காங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் நீங்க லைட்டா பார்த்துக்கிட்டா போதும், ரொம்ப ப்ரெஷர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இங்க ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எழுதியிருக்காங்க. ஓகேவா? அதுக்குள்ள கால் பேக்குன்னு ஒரு பேராமீட்டர் ஓப்பன் பண்ணா கால் பேக்கே ஃபங்க்ஷன் தான். அப்போ இது வந்து என்னது? ஒரு ஃபங்க்ஷன். இதுவே ஒரு ஃபங்க்ஷன் கால் தான் ஆகுது. ஓகேவா? கால் தான் கால். அப்போ கால் த கால் பேக் ஃபங்க்ஷன்ங்கிறது எங்கேயோ ஒரு இது இருக்கு, லைக் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சிருக்கோம். ஓகேவா? பட் அது இங்கே டிக்ளேர் ஆகல. சரியா? இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதி அதுல கன்சோல் டாட்ல கால் பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கோம். நல்லா பாரு, நம்ம பாஸ் பண்ற பேராமீட்டரே ஒரு ஃபங்க்ஷன் தான். ரைட்டா? ஸோ ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் கால் பேக் ஃபங்க்ஷன். அப்போ ஹையர் ஆர்டரை கால் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனையே கால் பண்ணி விடுறேன். என்ன நடக்கு அப்படின்னா இதுல உள்ள
இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தானே, இதுக்குள்ள யார் இருக்கா, கால் பேக் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்காரு. கரெக்டா? இது வந்து ஒரு வேரியபிள், ஒரு வேரியபிள்னோட ஒரு கேரக்டர் செட், ஏதோ ஒரு வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. அந்த வேர்ட்ஸ் எங்க இருக்குன்னா இதுக்குள்ள இருக்கு. அப்போ ஹையர் ஆர்டர் ஆஃப் கால் பேக் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற வேர்டு தான் இங்க கால் ஆகும். ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் கால் பேக் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற வேர்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுல வந்து விழுந்தும். அப்போ இங்க கால் பண்றது பேராமீட்டரா ஜென்ரேட் ஆகி எங்க போகும், கால் பேக்குங்கிறதுக்கு போகும். இங்கே எங்க போகும், கால் பேக்குங்கிற ஃபங்க்ஷனை கூப்பிட்டு உள்ள போகும். அப்போ இங்க இருந்து ஒருத்தர் போய் இந்த வார்த்தையை அங்க போய் பிரிண்ட் பண்ணுவான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எங்கேயே எழுதி அந்த ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல போய் பிரிண்ட் பண்ணிப்பேன். புரியுதா? ஸோ இங்க நல்லா பாரு, பாசிங் த கால் பேக் ஃபங்க்ஷன் டு த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். இதுவே ஒரு ஃபங்க்ஷன் தான். சரிதா? ஃபங்க்ஷனுக்குள்ள கன்சோலர் லாக் எழுதிங்க. இந்த ஃபங்க்ஷனையே இன்னொரு ஃபங்க்ஷனோட பேராமீட்டரா கூப்பிட்டுருக்கேன், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் ஆஃப் கால் பேக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கூப்பிடுறேன். அப்ப இதுக்குள்ள யார் இருப்பா, கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படிங்கிற வார்த்தைகள் இங்க வந்து விழுந்துரும். இந்த வார்த்தைகள் நேரம் எங்க போகும், இந்த இதுக்கு போகும். ஏன்னா இதான காலா இருக்கு, காலானோன்னா இந்த இடத்துக்கு போகும். கால் பேக் ஈக்குவல்ஸ் டு யார் இருப்பாங்கன்னா கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட்டட்ங்கிற வார்த்தைகள் இருக்கும். அந்த வார்த்தை எங்க போகும்னா ஒரு இன்னொரு இடத்த கால் பண்ணி, அது இங்க எழுதல இவங்க, இங்க ஏதோ இருக்குன்னு நினைச்சுக்கோம், இங்க போய் அது பிரிண்ட் ஆகும். ஸோ ஒரு கன்சோல் டாக் லாகோட வேல்யூவை எப்படிலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் கால் மூலியமா கூப்பிட்டுருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதுதான். ஓகேவா? இது ஒரு சிம்பிளான ஒரு சின்டெக்ஸ். பட் நீங்க இந்த எக்ஸாம்பிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். இது ஓரளவுக்கு உங்களுக்கு கெஸ் இருந்தா ஓகே. சரியா? ஸோ ரைட், நெக்ஸ்ட் அதை பத்தின பேராமீட்டர்ஸ் என்ன. ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ல யார் பேராமீட்டர், கால் பேக் ஃபங்க்ஷன் takes a callback function, executes it and performs the operation. அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்ம் என்ன அப்படிங்கறத காமி. ஸோ கால் பேக் யாரு, a function passed on the argument. ஸோ இங்க இருந்து வாங்குற ஆர்குமெண்டா இருக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டட் இன்சைட் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். கால் பேக் ஃபங்க்ஷன்ங்கிறது யாரு, லாக்ஸ், யாரை லாக் பண்ணுது, கால் பேக் ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிக்யூட்டட்ங்கிறவங்கள கன்சோல் பண்ணுது. இன்வோகேஷன்ங்கிறது யாரு, கால் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், அதுல கால் பேக் கூப்பிட்டு எக்ஸிக்யூட்டிங் த கால் பேக் ஃபங்க்ஷன் வித்தின் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன். ஸோ நார்மலா ஒரு ஃபங்க்ஷனை எழுதியிருக்கேன், ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனை எழுதுனத இன்னொரு ஃபங்க்ஷன்ல கூப்பிட்டு அவங்கள கால் பண்ணி விட்டு நீ ஒர்க் பண்ண வைக்கிற. ஸோ இப்படிலாம் ஒர்க் இருக்குமா அப்படின்னு கேட்டா, ஃபியூச்சர்ல மேபி ஒரு லிட்டில் பில்ட் ஏதாவது ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ரேஞ்சஸ்ல இருக்கும். பட் நீ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாதுக்காண்டி தான் தெளிவா நேமை செட்டில் பண்றதுல இருக்கு. இந்த இடத்துல தேவையில்லாத உன் இஷ்டத்துக்கு நேம் கிரியேட் பண்ணி இங்க ஒரு நேம் கிரியேட் பண்ணி அதை தெரியாம வேற மாதிரி கால் பண்ணினா பிரச்சனை. அதுக்கு முன்னாடி வர உன்னோட விஷஸ் படி ஓகே இது அண்டர்ஸ்டாண்டபிளான நேம் வச்சு எழுதுற உன் ப்ராஜெக்ட் ஏற்ற மாதிரினா பிரச்சனை இல்லை. ரைட்டா? ஸோ இந்த சின்டாக்ஸ் அண்டர்ஸ்டாண்டா, உங்களுக்கு புரியுதா? ஓகே, சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் அப்ரோச் ஒன் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் an ஆர்குமெண்ட். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் an ஆர்குமெண்ட்னு கேட்டிருக்காங்க. என்ன அர்த்தம், நம்ம கால் பேக்னு எழுதுனதே ஒரு ஃபங்க்ஷன் தானே, அதை எப்படி அனுப்பியிருக்கோம், ஒரு ஆர்குமெண்ட்டா அனுப்பியிருக்கோம், அதை தான் சொல்றாங்க. So involves passing a function as an argument to another function. The receiving function can then execute the callback, enabling flexible and customizable behavior in JavaScript program. So அதை எனபிளாவும் ஃபிளெக்சிபிள் பண்ணிக்கலாம், அந்த நம்ம இஷ்டத்துக்கு கஸ்டமைஸாகவும் பிஹேவியர், அது நம்மளோட சேஞ்சஸ் தானே, நம்ம என்ன கால் பண்றோமோ அதானே. ஸோ நம்மளோட கஸ்டமைசபிளா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் மூலியமா, ஜாவாஸ்கிரிப்ட்ல தான் முடியும். Example, this example two functions create accepts name and returning a greeting. Okay, well, greet accepts name and returning a greeting. Greet name combines greeting message and name, logging a customized message, output hi JavaScript welcome to Muslim. ஆக்சுவலா இவங்க எக்ஸாம்பிள் குழப்பி இருக்காங்க, நான் சிம்பிளா சொல்றேன். உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கிரீட்டிங் மெசேஜ் இருக்கு, ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பத்திரிக்கை கொடுக்க போறீங்க, கரெக்டா? நீங்க பத்திரிக்கை கொடுக்க போகும்போது நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா, பிரிண்ட் அடிச்சு உங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்ததை நீங்க ஒன்னொன்னா எடுத்துட்டு போய் ஒவ்வொரு சொந்தக்காரங்க வீட்டுல போய் கொடுப்பீங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க, பென் எடுத்து அந்த அங்க லைக் அந்த லேபிள்டுல லைன் வச்சிருப்பாங்க, அந்த லைனுக்கு மேல எந்த சொந்தக்காரங்களோ அவங்க நேமை போட்டு எழுதி ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் ஏதாவது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்துருங்க,
ஸோ அந்த மாதிரி எழுதி உங்கள்கிட்ட கையில கொடுப்பான். கரெக்டா இது நீங்க மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க, நான் தெரியாத எக்ஸாம்பிள் சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நடந்திருக்கும். கரெக்டா பத்திரிக்கை கொடுக்க வீட்டில் வராங்க, இல்லை நீங்களே போய் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி மெம்பரோட ஹெடர் நேம் யாரு அப்படிங்கிற எழுதி கையில கொடுத்துட்டு வருவீங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லார் வீட்டுக்கும் போறது ஒரே பத்திரிக்கை தான். ஆனா ஃப்ரண்ட் பேஜ்ல எழுதுறது மட்டும் ஒவ்வொருத்தரோட நேம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி அதை நீ உன் ப்ரோக்ராம்ல எழுதணும் அப்படின்னா ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. சொந்தக்காரங்களோட ஒரு 10 பேரோட லிஸ்ட் நீ வச்சிருக்க. அப்ப 10 பத்திரிக்கை ஒன்று இருக்கு. 10 பத்திரிக்கையிலையும் 10 நேமோட லிஸ்ட்டை நீ ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ணணும். ஸோ இந்த கோட், இந்த ஃபங்க்ஷன் இன் பில்டு, இந்த ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷனை வச்சு எல்லா பத்திரிக்கையும் பிரிண்ட் ஆகணும். ஆனா ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ஒவ்வொருத்தங்க நேமை பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் மெத்தடை ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் யாரால முடியும்? ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் மூலமா முடியும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் படி தான் இந்த எக்ஸாம்லையும் சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அதே மாதிரி வச்சிருக்காங்க, என்னங்கிறத பார்க்கலாம். கிரீட் நேம். நீ ஃபர்ஸ்டே வந்துட்டு இந்த டெக்ளரேஷன்லாம் பார்க்கக்கூடாது, நேராக கால் எங்கே நடக்குது அப்படிங்கிறது. இந்த காலில் யாரெல்லாம் அனுப்புகிற, யாரெல்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்னு தான் நீ பார்க்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கால் எங்கே நடக்குது? கிரீட் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் நேம். ஃபங்க்ஷன் நேம்குள்ளே யாரெல்லாம் அனுப்புகிறேன்? கிரீட்னு ஒன்று அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒன்று அனுப்புகிறேன். அப்புறம் எவ்ரி ஒன் அப்படிங்கிறத அனுப்புகிறேன். ஸோ 3 பேரை அனுப்புகிறேன். கிரீட், வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட், எவ்ரி ஒன். எவ்ரி ஒன் வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது ஜஸ்ட் ஆஃப் டெக்ஸ்ட் தான். நாட் எனி மோர் எனி ஃபங்க்ஷன்ஸோ இல்லை ஏதோ வித்தியாசமாலாம் எதுவும் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் இருக்கிற கிரீட் யாரு? ஃபங்க்ஷன். ஓகேவா? ரைட். இப்போ ஃபங்க்ஷன்ங்கிறது எங்க போகும் அப்படின்னா, இந்த கிரீட் வந்து ஃபர்ஸ்ட் இங்க போகும். இந்த கிரீட் வந்து கால் ஆகும். ஓகேவா? கால் ஆகி இங்க இருக்கு. அதுல யார் இருக்கா? கிரீட் நேம். ஓகேவா? ஹாய் நேம். ஓகேவா? இந்த நேமுங்கிற இடத்துல ஒருத்தர் வந்து விழ போறாங்க மீன்ஸ் எப்படி சொல்லலாம், நீ டைப் பண்ண போற நேம். ஓகேவா? பேராமீட்டரா பாஸ் பண்ணுவாங்க. நீங்க ஆக்சுவலா பிராக்கெட் போட்டு அந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அவங்க பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த நேம் வந்து இங்க போகும். எவ்ரி ஒன்ங்கிற நேம் வேல்யூ வந்துட்டு இங்க போகும். அப்ப இந்த கிரீட்டுங்கிறது கிரீட்டிங்க்குள்ள போகும். ஆனா நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கிரீட்டிங் ஆஃப் நேம்னு எழுதியிருப்பாங்க அவுட்புட்ல. ஆக்சுவலா இதுவே ஒரு ஃபங்க்ஷன் கால் தான். ஓகேவா? ஆக்சுவலா இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, நான் என்னன்னு மட்டும் சொல்றேன். இது வந்து கிரீட்டிங், இந்த ஃபங்க்ஷன் பேர் கிரீட் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா கிரீட்டிங் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பாரு, இந்த கிரீட்டிங் இதை வந்து கிரீட்னே இருக்கட்டும். ஓகேவா? இதை நீ வந்து இங்க கூப்பிட்டுருக்க. ஓகேவா? கிரீட்டிங்கிற பேரு என்னவா கன்வெர்ட் ஆயிட்டா அப்படின்னா கிரீட்டிங் மாறிட்டு. ரைட்டா? ஸோ கிரீட்டிங் ஆஃப் நேம்னா இதை கால் பண்ற மாதிரி அர்த்தம். கிரீட்டிங் அப்படிங்கிறத கால் பண்ணி நீ அதோட நேம் வந்து போட்டுக்க. நேம் எங்க இருந்து வந்துச்சுன்னா இவங்கிட்ட இருந்து ஃபாலோ ஆகி வந்துடும். இந்த நேம் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். கொஞ்சம் மிஸ்மேட்சா நடக்கும். ஓகேவா? ஒரு கரெக்டான ஒரு வேரியபிளை நீ கொடுக்கறத பொறுத்து தான் மேட்ச் ஆகும். இப்போ நீங்க நேம்னு கொடுத்தாதான் இங்க போய் அதை அக்செப்ட் பண்ணும். இங்க நேம்ஸ்னு கொடுத்துட்டு இங்க வெறும் நேம்னு வச்சிருந்தீங்கன்னா எரர் அடிச்சிடும், உனக்கு இந்த பேர் கரெக்டா அசைன் ஆகுது. ஸோ இங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேவா? வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம தான் அனுப்புறோம், எவ்ரி ஒன்ங்கிறது நம்ம தான் அனுப்புறோம். ஆனா ஹாய் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். ஸோ எப்படின்னா கிரீட்டிங்கிற பேரு கிரீட்டிங்கா மாறுது. சரியா? இல்லைன்னா அந்த கிரீட்டை விட்டுரு, இந்த இடத்துல கிரீட்டிங்னே இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? கிரீட்டிங் ஆஃப் நேம் என்ன? கிரீட்டிங்கை கால் பண்ணு அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல கிரீட்டிங் கால் ஆகுது. கிரீட்டிங் கால் ஆகுறதுல ஒரு நேம் வருது. அந்த நேம் யாருங்கிறது நம்ம தான் அனுப்பியிருக்கோம், எவ்ரி ஒன். அது இங்கே அசைன் ஆகி இங்க இருந்து அங்க போயிடும். ஏன்னா நீ இவங்களை கூப்பிட்டுருக்க, இங்க கூப்பிட்டுருக்க. அப்போ இந்த இடத்துல யார் இருக்கா? எவ்ரி ஒன் போவாங்க. எவ்ரி ஒன் நேரா எங்க போவான்? இங்க போவான். இங்க இருக்கிறவன் எங்க வருவான்? ரிட்டர்ன்ல இவன் வருவான். அப்போ ஹாய் எவ்ரி ஒன்ங்கிறது இந்த இடத்துல வந்துடும். விச் மீன்ஸ் இந்த ஏரியாவுக்கு ஃபில் ஆக போகுது ஹாய் எவ்ரி ஒன். ஓகேவா? அப்புறம் மெசேஜ் யாரு? இவங்க எங்க இருந்து வந்தாங்க? இங்க இருந்து வந்தாங்க. வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். நீ இந்த ஆர்டர் லைனை மாத்திட்ட அப்படின்னா இப்போ எவ்ரி ஒன்னை இங்க போட்டு கிரீட் எங்க போட்டேன்னா எரர் அடிச்சு. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த கிரீட்டை பார்க்காதீங்க, ஜஸ்ட் கிரீட்டிங்னே இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து கிரீட்டிங், இது கிரீட்டிங் ஆஃப் நேம்னு கூப்பிட்டுருக்கேன். நேம் எங்க இருந்து கூப்பிட்டுருக்கேன்? இங்க இருந்து. ஸோ எவ்ரி ஒன் ஃபர்ஸ்ட் நேம்ல அசைன் ஆகி நேம் இங்க போய் இந்த நேம் நேரா இந்த இடத்துக்கு போய் இங்க இருந்து இங்க பிரிண்ட் ஆகி ஹாய் எவ்ரி ஒன்ங்கிறது இந்த ஃபங்க்ஷன் காலுக்கு வந்து அவுட்புட்ல வந்துடும். மெசேஜுக்கு வந்துட்டு வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட்.
ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அந்த கோடு. யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கோ அதில்? சூப்பர். ஒரு நேமுங்கிற வேல்யூ எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டு வருது பார்த்தியா? இங்க இருந்து இங்க போய், இங்க இருந்து இங்க போய், இங்க இருந்து இங்க போய், அங்க இருந்து இங்க போய், இங்க இருந்து அதுக்கப்புறம் அவுட்புட்டுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் மேட்ச் தான் இருக்கணும். இதெல்லாம் நான் மறந்துடுவேனே அப்படின்னு நினைச்சா அப்படி தோணும். ஆனா நீங்க போகும்போது பிக்கப் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ அப்ரோச் டு என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆஸ் ரிட்டர்ன் வேல்யூஸ். வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ ஹாய் எவ்ரி ஒன், ஹாய் நேமுங்கிறத நம்ம அங்கே எழுதணும். அப்போ அது வந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டோம்னா இருக்கும். So that can also return a new function. This is often used for creating specialized functions of sure. For instance, you can create a function factory that generates functions with specific behavior. So என்ன இருக்காங்க, இந்த இடத்துல ரிட்டர்ன் போட்டுட்டு என்ன அனுப்பியிருக்கேன், ஒரு வேல்யூவை தான் அனுப்பியிருக்கேன். ஓகேவா? இந்த வேல்யூக்கு பதிலே நீ இன்னொரு ஃபங்க்ஷனே அனுப்பலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதோட பிஹேவியர் அப்படி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். So an example, multiplier is a higher order function that takes a factor as an argument and returns a new function that multiplies any number by that factor. We then use double and triple to create specialized function. So factorial பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இங்கே அவுட்புட்டுக்கு நம்ம பார்க்கலாம். ரைட்டா? சரி, இப்போ நல்லா பாரு. கொஞ்சம் குழப்பறமா இருக்கும், நல்லா கெயின் பண்ணிக்கும். ரைட்டா? இந்த ரெண்டு கோடையும் நான் முடிஞ்சா இந்த கோடை மட்டும் எக்ஸ்பிளைன் இப்போ நான் அட் அ டைம்ல நான் உட்காந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இது நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் முடிஞ்சிட்டு செஷன். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் பார்த்த அப்படின்னா கான்ஸ்டன்ட் டபுள் ஈக்குவல்ஸ் டு மல்டிப்ளையர் ஆஃப் 2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். டபுள்ல என்ன சொல்லியிருக்க? டபுள்ங்கிறது ஒரு வேரியபிள். அதுல யாரை கால் பண்ணியிருக்க? மல்டிப்ளையர் ஆஃப் 2ன்னு கால் பண்ணிக்கிறேன். மல்டிப்ளையர் யாரு? ஒரு ஃபங்க்ஷன். 2 யாரு? ஒரு ஆர்கியூமெண்ட். சாரி, 2 யாரு? ஒரு ஆர்கியூமெண்ட். இப்போ மல்டிப்ளையர் ஃபங்க்ஷனா இங்க இருக்கு. அவங்க உள்ள போறோம். உள்ள ஃபேக்டருங்கிற ஒரு பேராமீட்டரை எழுதியிருக்கேன். ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்றேன். இந்த 2 நேரா போய் ஃபேக்டர்ல போய் உட்காந்து ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு யாருன்னா 2ன்னு இருக்கும். அப்போ கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எக்ஸ்ன்னு இருக்கும். எக்ஸுக்கு வேல்யூ எதுவுமே இல்லை. ஓகேவா? அப்ப எக்ஸுக்கு வேல்யூ இல்ல, என்ன செய்ய அப்படின்னா அது பிரிண்ட் ஆகாது. அப்போ வெறுமனா டபுள் ஈக்குவல்ஸ் டு மல்டிப்ளை 2னா பிரிண்ட் ஆகாது. அப்போ கன்சோல் டாட் லாக் நான் டபுள்னா அவுட்புட் எதுவும் வராது. நம்ம இப்பதான் பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 3 4 ஆர் 12 நான் அனுப்புனேன், 3யும் நான் அனுப்புனேன், 4ம் அனுப்புனேன். ரெண்டையும் அனுப்புனாதான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனோட கால் வேல்யூ ரிட்டர்ன் ஆகி ஒர்க் ஆகும். ஒரு ஃபங்க்ஷனோட வேல்யூ நம்பர் அனுப்புனேன்னா ரிட்டர்ன் ஆகாது. விச் இஸ் வேல்யூ நம்பர்னா ஆர்குமெண்ட் நம்பர். ஓகேவா? அப்போ நான் கன்சோல் டாட் லாக் டபுள் வெறுமன டபுள்னு எழுதுனா ஒர்க் ஆகாது. டபுள் ஆஃப் 5 அப்படி எழுதுனா இந்த 5 என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டபுளோட வேலை நடக்கும். டபுளோட வேலை என்ன? மல்டிப்ளையர் ஆஃப் 2. மல்டிப்ளையர் ஆஃப் ஃபேக்டர்ல யார் இருக்கா? 2 போயிடும். அப்போ 2 போய் ஃபேக்டர்ல உட்காந்துரும். அப்புறம் 5 இருக்கா? 5 வந்து நீ கூப்பிட்டோன்னே என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஆகுற ஃபங்க்ஷன் எக்ஸ்ல போய் உட்காந்துரும். அப்போ ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்காரு? எக்ஸ் ஸ்டார் 5 which is 5 star 2. 5 star சாப்பர் 5 star 5 star 2 அப்படின்னா 5 into 2 5 2s are 10. நெக்ஸ்ட் மல்டிப்ளையர் ஆஃப் 3ன்னு கூப்பிட்டுருக்க, ஃபேக்டர்ல 3 விழுந்துரும். ஆனா ட்ரிபிள் ஆஃப் 5னா என்ன? ட்ரிபிள் கால் பண்ணிருக்க, கால்ல வந்து 5 3 போய் உட்காந்துருவாங்க ஃபேக்டர்ல. ஆனா 5 கூப்பிட்டோம் போது 5 எக்ஸ்ல விழுந்து எக்ஸ் ஸ்டார் ஃபேக்டர் which is 5 star 3 5 into 3 15. ஸோ ஃபர்ஸ்டே ஒரு ஃபங்க்ஷன் கால் நடந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் கால். ரெண்டாவது கால் எங்க நடந்திருக்கு? அந்த அதே வேரியபிளை வச்சு நடந்திருக்கு. அப்போ கால்குள்ள கால் நடக்கு. இதை நீ ஈஸியா எப்படி எழுதலாம் அப்படின்னா டபுள் ஆஃப் 5 கமா என்ன நம்பர் லைக் 3ஓ 2ஓ அப்படிங்கிறது எழுதலாம். இல்ல 2 கமா 5 அப்படிங்கிறதையும் எழுதலாம். ரைட்டா? ஸோ அதுதான் நடந்திருக்கு. இல்ல மல்டிப்ளையர் ஆஃப் 2 பிராக்கெட் இந்த இடத்துல 5ன்னு போடலாம். இந்த 2 நேரம் அங்கே போகும், 5 நேரம் இங்கே போகும். ஒரே லைன்ல மல்டிப்ளையர்னு வச்சு முடிச்சிடலாம். பட் இதுக்கு ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த வேரியபிள் வச்சு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? ஸோ இது அண்டர்ஸ்டாண்டபிள் தானே? யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? இந்த ஓகே, நைஸ். ஸோ இந்த அவுட்புட்டையும் நம்ம இப்போ 46 தானே, இன்னொரு 10 மினிட்ஸ் கிட்ட இருக்கு பத்தியா, நம்ம வேகமாக அந்த அவுட்புட்டை பார்த்துடலாம். ரைட்டா? ஸோ அண்ட் தென் இதுக்கு முன்னாடி உள்ள அவுட்புட் என்ன அப்படின்னா அந்த என்ன பார்த்தோம்?
வேல்யூஸ் மட்டும் அனுப்புறது, இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அனுப்புறது. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ விஷுவலுக்குள்ள போறேன், எனக்கு டவுட்ஸ்னா கேளுங்க. ரைட்டா? சரி. ஸோ அதே இதுக்குள்ள இருக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன எழுத போறேன் அப்படின்னா அதே கிரீட்டே எழுதுவோம். ஸோ ஃபங்க்ஷன் கிரீட் நான் உங்களுக்கு புரியணும்காண்டி தான் கிரீட்டிங் மாத்தினேன். ஓகேவா? ஸோ இங்கே எழுதும் போது கிரீட்னே எழுதுறேன். நேம், அதில் பேராமீட்டர்ல ரிட்டர்ன் ஹாய் டாலர்ல நேம். நேம்னா என்ன? டாலர் போட்டு எழுதுனா இதோட வேல்யூ ஒன்று. அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் அதுல கிரீட்டிங் மெசேஜ் நேம் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாலர் கிரீட்டிங் ஆஃப். பாத்தியா, இதுல கிரீட்னே போடலாம், நீ கிரீட்டும் போடலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா நீங்க வாங்குற பேராமீட்டர் என்னவா இருக்குங்கிறத நீ தெளிவா எழுதணும். ஸோ இந்த இடத்துல கிரீட்டும் கூடயும் நீ எழுதிக்கலாம். கிரீட்டிங்கோட இப்படி எழுதியுமே நீ போட்டுக்கலாம். அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. ரைட்டா? சரி. கிரீட்டிங் ஆஃப் நேம் கூப்பிடுறேன். தென் டாலர்ல மெசேஜ் அனுப்புறேன். இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்றேன். கிரீட் நேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிரீட்டை கூப்பிட்டுக்கிறேன். கிரீட்டை கூப்பிட்டுட்டு மெசேஜ்ல என்ன போட போறேன்னா ஹலோ எவ்ரி ஒன். ஸோ மெசேஜ்னால டபுள் கோர்ஸ் கொடுக்கணும். ஹலோ எவ்ரி ஒன் ஆமா. நேம்ல வந்துட்டு நம்ம எல்லாரோடைய நேமும் போட்டோம். ஸோ ஃபாத்திமா, சரி ஃபாத்திமா அண்ட் தர்ஷனா. சரியா? சரி, எல்லா நேமையும் போட்டாச்சு. இப்போ இவங்க எல்லாம் எங்க போவாங்க அப்படின்னா நேமுக்கு போவாங்க. ரைட்டா? ஸோ இப்போ நேமுக்கு போறவங்கலாம் இந்த இடத்துல அசைன் ஆயிடுவான். கிரீட்டிங்கிறது யாருன்னா கிரீட்டுங்கிறது யாருன்னா இவங்க தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள பேர், இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா கிரீட்டிங் அப்படிங்கிறது அசைன் ஆயிட்டு. ஸோ புரியுதா? கிரீட்டிங் ஆஃப் அப்படிங்கிறது நீ யாரையா கூப்பிட்ட அப்படின்னா இதுக்கு பேர் கிரீட்டிங் மாறிடும். கிரீட்டிங் ஆஃப் நேம். நேம் யாரு? ஃபாத்திமா இசக்கியமால் தர்ஷனா. ஸோ நேம் போய் அங்கே விழுந்துடும். ஹாய் ஃபாத்திமா இசக்கியமால் தர்ஷனா எவ்ரி ஒன் ஹாப்பி. ஸோ கன்சோலில் பார்த்தோம் அப்படின்னா சாரி நம்ம கன்சோல் டாட் லாக்னு கொடுக்கணும். இங்கே ரிட்டர்ன் கொடுக்கக்கூடாது, வரலாம். ஓகே ஓகே ஓகே. கன்சோல் டாட் லாக் அதில் இவங்க எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும். ஹாய் ஃபாத்திமா இசக்கியமால் தர்ஷனா மணிஸ்ரீ ஹாப்பி எவ்ரி ஒன் அப்படிங்கிற ஒரு. ஸோ இந்த இடத்துக்கு உண்டான வேலை என்ன அப்படின்னா ஹாய் நேமுங்கிறத வாங்கு. எப்படி வாங்கு? நேமை வாங்கியாச்சு. நேம்லாம் யாருன்னு நம்ம அனுப்பிட்டோம். மெசேஜ் யாரு? ஹலோ எவ்ரிவன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இது ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்டபிள்னு நினைக்கிறேன். இதில் யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? சூப்பர், குட். ஓகே, இப்போ நம்ம சேம் அடுத்த அந்த ஃபேக்டோரியலையும் பார்த்துரும். ஸோ சேம் ஃபங்க்ஷன் multiplier of factor curly braces open பண்ணி return func function of x return x star factor. ஸோ இந்த இடத்துல நான் வந்து கன்சோல்னு போடலை. ஏன் போடலை அப்படின்னா ரிட்டர்ன் தான் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ரிட்டர்ன் பண்ணதை நம்ம தான் கன்சோல் பண்ணணும். பட் இங்க அப்படி இல்லை, ரிட்டர்ன்லாம் பண்ணல, ஃபங்க்ஷனுக்குள்ள கன்சோல் பண்ணிக்க. ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவாக பார்த்துக்கணும். எங்க கன்சோல் வைக்கணும், எங்க அது உன்னோட விஷயம்.
ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கன்சோல் வச்சுக்கலாம். இதை நான் கன்சோல்னு கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் தனியாக வெளியே வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எப்படி ஜஸ்ட் நார்மலாக ஃபங்க்ஷன் கால் இப்படி பண்ணலை, ஓகேவா? இது நார்மலாக கால் பண்ணியிருக்கேன், இதில் கன்சோல் போடலை. பட் இதில் கன்சோல் போட்டால் நார்மல் கால் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் டபுள் ஈக்குவல்ஸ் டு மல்டிப்ளேயர் ஆஃப் 3, ஓகேவா? தென் கன்சோல் டாட் லாக், இங்கே கன்சோல் டாட் லாக்ல ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். எப்படி டபுள் ஆஃப் 5. அப்போ 5 3 சார் என்ன 15 வந்துட்டா 15. எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் டபுளை கன்சோல் பண்ணிருக்கேன். இப்போ டபுள்ல யாரெல்லாம் இருக்கா, மல்டிப்ளேயர் இருக்கா, மல்டிப்ளேயர்ல இவங்க எல்லாம் இருக்காங்க. அப்போ இவங்கள ரிட்டர்ன் பண்ணிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க எல்லாத்தையுமே நான் எடுத்து console.log x star factor அப்படின்னு எழுதுறேன், ஓகேவா? என்ன வந்திருக்கு, அன்டிஃபைன் வந்திருக்கு. எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் பிரிண்ட் பண்ணல, லைக் கன்சோல் டாட் டபுள்ல வந்து 5 பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆகல. இப்போ நான் அந்த எடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை ரிமூவ் பண்ணி ஜஸ்ட் டபுள் ஃபைன் போட்டா எனக்கு 15 வந்துடும். இந்த 39ஓட அவுட்புட் வரும். 39 போட்டிருக்கா, இண்டெக்ஸ் டாட் HTML லைன் 39 எப்படி இருந்துச்சு, நான் ஜஸ்ட் டபுள் ஃபைவ் கூப்பிட்டேன். டபுள் ஃபைவ்ல ஒரு கன்சோல் இருக்கு, அதனால வந்திருக்கு. இன்கேஸ் டபுள் ஃபைவ்ல நான் ரிட்டர்ன் தான் பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே நான் கால் பண்ணணும். இங்கே கன்சோல் கொடுத்தா 45ஓட லைன் பிரிண்ட் ஆகும். 45ஓட லைன் என்ன, கன்சோல் டாட் லாக் டபுள் ஃபைவ். இந்த ரெண்டுத்துக்குள்ள கன்சோலோட வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும், ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அண்டர்ஸ்டாண்டபிளா 3 பேருக்கும்? ஃபாத்திமா ஓகே, தர்ஷனா ஓகே தானே, சூப்பர், ரைட். ஸோ டுடே செஷன் படி பார்த்தா ஆல் ஓவர், ரைட்டா? ஸோ நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிளோட வருவோம், ரைட்டா? சாரி, எக்ஸாம்பிள் இல்லை, ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் மாதிரி. அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் இவங்க கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு எவ்வளோ தூரம் கன்ஃபார்ம் தெரியல. ப்ராஜெக்ட்ஸை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டேஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ரியாக்ட்ல லான்ச் ஆயிடும், ஓகேவா? ரைட், செஷன் இஸ் ஓவர். எனி டவுட்ஸ்னா கேட்கலாம், ஆர்எல்ஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணி